பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அண்ணா, அண்ணா, அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன். அண்ணா, அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன். பரதா, 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 பிரிய பரதா, நான் பரதன் அல்ல. இந்த பாவியை பிரியபரதா என்று சொல்லுவதா? அப்படி என்னை சொல்லாதீர்கள். பாசத்துக்கு நான் அருகன் அல்ல. மாதா, மாதா, இந்த பாவியை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு குற்றவாளியாக உங்கள் முன் நிற்கிறேன். பார்த்தவர்கள் சிரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற இந்த பரதன் இல்லாமலேயே இருந்திருக்க கூடாதா? இது தவறு, இது சரியல்ல. என்னை மன்னியுங்கள் அண்ணா. நானா மன்னிப்பது? மன்னிக்கும் தகுதி இந்த பரதனுக்கு இல்லை. இந்த பரதன் ஒரு பாவி, பதவிக்காக தாய் செய்த பாவம். அதனால் தான் இப்போது மாதாவும் அண்ணன் ஸ்ரீராமனும் அரண்மனையை விட்டு வனம் வர நேர்ந்தது. பரதன்னா, என்னை மன்னியுங்கள், மன்னித்து விடுங்கள். மாறுபட்ட கோணத்தில் தங்களை எடை போட்டேன். என் வில்லையும் என் அம்பையும் எடுத்து விட்டேன். எடுத்தவன் ஏன் அதை பயன்படுத்தவில்லை? நீ அதை பயன்படுத்தியிருந்தால் இந்த பரதனுக்கு உதவி அல்லவா அது? புனிதமான அண்ணன் முன்னால் இந்த பாவி நிற்கும் நிலை நேராதிருந்திருக்குமே. பரதன் என்ற ஈனப்பிறவியை ஏன் தான் பெற்றாலோ என் அண்ணன் என்ற மகாபாவி. பரதா, மாதாவை தரம் தாழ்த்தி பேசாதே. தாயே நமக்கு தெய்வம். என் கைகேயி மாதாவை பற்றி நீ என்னை யாருமே பேசக்கூடாது. அண்ணா, குமுறும் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. புலம்புகிறேன், பொறுத்துக் கொள்ளுங்கள். நான் என் பாவங்களுக்கு பரிகாரம் தேட உங்கள் பாதம் நாடி வந்தேன். அமைதியாக பேசு பரதா. அண்ணா, சத்ருக்னா, அண்ணி, வணக்கம் ஆரிய சுமந்திரரே. நீடூழி வாழ்க, நிலமெல்லாம் போற்று. நலமா நண்பா? பிரபு, சாமி தரிசனம் ஆயிடுச்சு. சந்தோஷம். இது போதுங்க, இது போதும். பிரபு, சாமி எங்களையெல்லாம் விட்டுட்டு நதியை தாண்டி இங்க வந்துட்டீங்க. எப்பவுமே எங்களுக்கு உங்க நினைப்பு தாங்க. அன்புக்கு நான் அடிமை. பரதா, அயோத்தியிலிருந்து ஏன் வந்தாய்? நம் தந்தை, மாதா எல்லோரும் நலம்தானே? என்ன இது பரதா, ஏன் பேசாமல் இருக்கிறாய்? மௌனம் ஏன்? அண்ணா, பேசு பரதா. மன்னவர். என்ன பரதா, மன்னவருக்கு என்ன? ஏன் பொறுமையை சோதிக்கிறாய்? மன்னியுங்கள். இடி போன்ற செய்தியை சொல்லப் போகிறேன். நம் தந்தை நம்மை எல்லாம் விட்டு பரலோகம் சென்று விட்டார்.
ராமண்ணா, லக்ஷ்மணா, நான் அனாதையாகி விட்டோம் அண்ணா. நான் அனாதையாகி விட்டோம் அண்ணா. அனாதையாகி விட்டோம். ஆம், ஆம் லக்ஷ்மணா. ஆ, லக்ஷ்மணா, ராமா, தாங்கிக் கொள்ளுங்கள். குருதேவரும் அன்னையரும் வந்திருக்கிறார்கள். அன்னையர் வந்திருக்கிறாரா? ஆ, குருதேவருமா? ஆ, எங்கே? அவர்களை நதிக்கரையில் விட்டுவிட்டு நான் முதலில் வந்தேன். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நதிக்கரையிலா? லக்ஷ்மணா, அண்ணா, சீதே, மாதா, மாதா வருகிறார்கள். அம்மா, நீடூழி வாழ்க. ராமா, மன்னவர் என் தந்தை இல்லை. இனிமேல் ராமனுக்கு அன்னையர் தானே நிழல். மன்னிப்பாயா நீ என்னை? இத்தனை கேடுகள் நடக்க காரணமே நான் தான். இல்லை அம்மா, காரணம் நீங்கள் அல்ல, காலம்தான். எல்லாம் அவன் கையில். இதற்கு பொறுப்பு நீங்கள் அல்ல. ராமா, ராமா, நிழல் மரம் சாய்ந்து விட்டது. அம்மா அனாதையாகி விட்டாள். இல்லை அம்மா, ராமனோடு உங்களுக்கு 4 பிள்ளைகள். தாம் ஏன் அழுகிறீர்கள்? அனாதை இப்போது ராமன் தான். ராமா, நிறை மங்களத்துடன் வாழ்க.
நீடூழி வாழ்க. அம்மா, வேண்டாம் லக்ஷ்மணா, வேண்டாம். அம்மா, குருதேவா, நான் எனது தந்தையை உங்கள் பொன்னடிகளில் விட்டு வந்தேன். 3 அன்னையரையும் இப்படி பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை. ராமா, புரியாத புதிரது. நதியில் ஓடமானது காற்றடிக்கும் போக்கில் அது மிதந்து மிதந்து போவது போல மனித பிறவி தன் முன்பிறவியில் செய்த வினைக்கேற்ப பிறக்கிறது, இறக்கிறது. அது முடிவில்லாத நிகழ்வு. அதனால் பக்குவமானவன் கலங்க மாட்டான். இப்போது நீ கண்ணீரில் கரைந்து விடாமல் ஒரு மகனுக்குள்ள கடமையை முடிக்க வேண்டும். மைந்தனின் கடமை தன்னை பெற்ற தந்தைக்கு ஊழியம் புரிய வேண்டும். அவர் வாழுங்காலத்தில் அவர் மடிந்து விட்டால் நன்று செய்ய வேண்டும் ஈமக்கடன்களை. ராமா, நீயும் லக்ஷ்மணனும் புனித மந்தாகினி நதிக்கு சென்று உங்கள் தந்தைக்காக எள்ளும் நீரும் கலந்து தர்ப்பணம் செய்யுங்கள்.